Hello guys, welcome to Techno Tamilan. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா widgetsனா என்னன்னு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே வியூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். widgetsம் வியூஸ் தான். அதுவும் யூசர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுற யூஐ தான். யூஐயில் ஒரு விஷயம் தான். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். widgetsனா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், இமேஜ் வியூ, எடிட் டேக்ஸ், லேபிள்ஸ் இதுதான் widgetனு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு யூஐ எலமெண்ட் தான். நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா மெயின் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியோட எக்ஸ்எம்எல் ஃபைல். இது எங்கே இருக்குன்னு தெரியலனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரிசோர்ஸ் ஃபோல்டரில் லேஅவுட்ஸில் மெயின் ஆக்டிவிட்டியாக எக்ஸ்எம்எல் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட் எடிட்டர் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட்டில் இல்லைனா லீனியர் லேஅவுட்டில் தான் பண்ணுவோம். பேசிக்காக இந்த ரெண்டு லேஅவுட் தான் ரொம்ப பேசிக்ஸ். இதில் தான் மேக்ஸிமம் எல்லாம் பண்ணுவாங்க. பட் மோர் காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸான யூஐ டிசைனுக்குலாம் டேபிள் லேஅவுட், ஃப்ரேம் லேஅவுட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு கஸ்டம் லேஅவுட் சொல்லுவாங்க. அதாவது நம்மளே ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணலாம், நம்மளே ஒரு widget கூட கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் யூஐ டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசிக் மட்டும் பார்ப்போம். இங்கே மேலே இங்கே பேலட்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதான் வியூஸ் அண்ட் இங்கே இருக்கிறத widgetsன்னு சொல்லுவாங்க. widgets பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக வரும். பட்டன்ஸ், டெக்ஸ்ட் இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து வரும். அண்ட் காமன் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வரும். இதான் காமனாக யூஸ் பண்ணுற widgets. அண்ட் இங்கே ரைட் சைடு இருக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த widgetோட ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் எடிட்டர் இருக்குவாங்க, இதை ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே நான் ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது, அங்கே காட்டுது. அண்ட் இது ரிலேட்டிவ் லேஅவுட்டில் இருக்குது. இதை இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு புது டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ண போகிறோம். இங்கே இதை நான் ஆட் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் இங்கே டிசைன், அதாவது டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் இருக்காது, ரிலேட்டிவ் லேஅவுட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் இங்கே டிசைனில் ஒரு டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணுறேன்னா அது ஆட்ரிபியூட்ஸோடு அது அங்கே ஆட் ஆயிரும். நான் அதை சென்டரில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் வியூ ஆட் ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வியூ ஆட் ஆயிருக்கும். இது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆன ஆட்ரிபியூட்ஸ். இதில் ரெண்டு மெயின் ஆட்ரிபியூட் மட்டும் தான் கண்டிப்பாக இருக்கணும். அது இந்த ரெண்டு ஆட்ரிபியூட் தான். மித்ததெல்லாம் நம்ம டெக்ஸ்ட், அதாவது இந்த டிசைன் லேஅவுட் எடிட்டர் ஆட் பண்ண ஆட்ரிபியூட்ஸ். இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். பட் டெலிட் பண்ணோம்னா அது சென்டர்ல இருந்து போயிடும். அலைன் பேரண்ட் ஸ்டார்ட், இது வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டோட ஒரு ஆட்ரிபியூட். பேரண்ட் ஸ்டார்ட், அதாவது பேரண்ட்னா இந்த ரிலேட்டிவ் லேஅவுட் தான் பேரண்ட். இந்த டெக்ஸ்ட் வியூக்கு இந்த ரிலேட்டிவ் லேஅவுட் தான் பேரண்ட். அதுக்கு வந்து லெஃப்டில் ஸ்டார்ட்னா பேரண்டோட ஸ்டார்டிங் சைட், லெஃப்ட் சைடுன்னு கூட சொல்லலாம். லெஃப்டில் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் ஆகிறதுக்கு. பட் இந்த ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா தேவையில்லை, லேஅவுட் எடிட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுது. இப்போ டெலிட் பண்ணாலும் அங்கே ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை. அது ஏன் சென்டரில் இருக்குன்னா சென்டர் வெர்டிக்கல் ட்ரூன்னு இருக்கனால சென்டராக இருக்குது. அண்ட் மார்ஜின் ஸ்டார்ட் 150, அதாவது ஸ்டார்ட்ல இருந்து 151 dp தள்ளி இருக்கு. இப்போ நான் இதை டெலிட் பண்ணேன்னா அது லெஃப்டில் போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்டில் போயிடுச்சு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆன ஆட்ரிபியூட்ஸ். ரிலேட்டிவ் லேஅவுட் ஆட் பண்ணது. நம்மளே ஒரு டெக்ஸ்ட் வியூ கிரியேட் பண்ணணும்னா இதில் நம்ம டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட்ச் பேரண்ட் அண்ட் லேஅவுட் வித் அண்ட் ஹைட் கண்டிப்பாக இருக்கணும். டெக்ஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா அதுவே வித் அண்ட் ஹைட் ஆட் ஆயிடுச்சு. பிகாஸ் அதான் ரொம்ப மண்டேட்டரி ஆட்ரிபியூட்ஸ். மண்டேட்டரி ஆட்ரிபியூட்னா கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டுக்குமே நான் மேட்ச் பேரண்ட்ன்ற வேலையை கொடுத்தேன்னா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுவோம் ஸ்பேஸை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு. எப்பவுமே ஹைட் மேட்ச் பேரண்ட் கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் wrap கண்டென்ட் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க டெக்ஸ்ட்டில் இருக்க என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். டெக்ஸ்ட் எதுவுமே இல்லைனால எம்டியாக இருக்குது. இப்போ நான் அதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு ஆட்ரிபியூட் டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணாலே கீழே சஜஷனில் டெக்ஸ்ட் நான் டைப் பண்ண கீழே சஜஷனில் காமிச்சிடும். டெக்ஸ்ட்டில் ஹாய் நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஹாய்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த எடிட்டிங்கை பார்த்தீங்கன்னா லேஅவுட் எடிட்டரில் பண்ணலாம். பட் இதில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எப்பயுமே எக்ஸாம்பிளில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சிமுலேஷன் மாதிரி உங்களுக்கு என்ன எப்படி யூஐ இருக்குன்ற காமிக்கிறது மட்டும் தான். பட் இதில் இருக்க மாதிரி தான் எக்ஸாக்டாக யூஐ இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் இப்போ பழகிறனால லேஅவுட் எடிட்டர் யூஸ் பண்ணுற தப்பு இல்லை. போக போக நீங்கள் டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணி பழகிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேஅவுட் எடிட்டரில் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சைட்லேயே இருக்கும். இப்போ நான் டெக்ஸ்ட் இங்கே டைப் பண்ணதை இங்கே நான் சர்ச் பண்ண ஆட்ரிபியூட்ஸ் டெக்ஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணனா அதே வந்துடும். டெக்ஸ்ட்டை பற்றின எல்லாமே. இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து ஹாயின் அங்கே டைப் பண்ணேன். இங்கே ஹாயின் இருக்குது. டெக்ஸ்ட்டை மாற்றினா டெக்ஸ்ட் கலர் ஹைலைட் நீங்கள் என்ன மாற்றினாலும் அங்கே ஆட்ரிபியூட் அங்கேயும் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டு நான் இருக்குது. பட் நீங்கள் கலர் ஆட் பண்ணால் அந்த கலர் ஆட்ரிபியூட்டும் ஆட் ஆயிரும். இங்கே நான் ஏதாச்சும் ஒரு கலர் செட் பண்ணேன்னா பிளாக் செட் பண்ணுறேன். அந்த ஆட்ரிபியூட் இப்போ இங்கேயும் ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டும் சேம் தான். இதான் லேஅவுட் எடிட்டர். அண்ட் விஜெட் உங்களுக்கு இது இங்கே தான் விஜெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற பேலட். இப்போ உங்களுக்கு இந்த எடிட்டரை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் ப்ராக்டிஸ் ஆகணும்னா டிசைனிங் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஐ ஒரு லாகின் யூஐ அந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் யூஐ மட்டும். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பார்ட்டுக்கு போவோம். விஜெட்டை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ். இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி இந்த கிளாஸ். அண்ட் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது ஆப் காம்பேட் ஆக்டிவிட்டி அப்படின்ற எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஏன்னா இது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கு. இந்த கிளாஸ் ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் ஆப் காம்பேட்ன்றது ஒரு தீமை குறிக்குது. அண்ட் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் மெத்தட் ஆன் கிரியேட். இந்த மெத்தட் தான் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து இதை இனிஷியலைஸ் பண்ணும். அண்ட் அந்த லேஅவுட்டோட லிங்க் இங்கே தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா r.arna resource layout.activity main. அதாவது இது வேற ஒன்றும் இல்லை, இந்த லேஅவுட்டை தான் குறிக்குது. இந்த லைன் ஆஃப் கோடில் தான் இந்த லேஅவுட்டோட இந்த ஆக்டிவிட்டி லிங்க் ஆகுது. அண்ட் இதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணும் இங்கே தான். அண்ட் நான் கிரியேட்லாம் நடக்கும். அதை இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூ இங்கே இருக்குது. இதுக்கு ஒரு ஐடி நம்ம கொடுக்கணும். ஆனால் அப்போ தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் தனியாக. இந்த ஐடி ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் ஐடி சாம்பிள்னு கொடுக்குறேன். அண்ட் இதை இங்கே இந்த ஜாவா ஃபைலோட லிங்க் பண்ணணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் வியூ ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். நான் அதை இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வியூன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். சாம்பிள் இங்கேயும் கொடுக்குறேன். குழப்பிக்காதீங்க. இங்கே நான் சாம்பிள் 1 கொடுக்குறேன். ஐடி இதையும் குழப்பக்கூடாது. இங்கே ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணுறேன். இங்கே ஏன் எரர் கட்டுதுன்னா இங்கே நான் இதை இம்போர்ட் பண்ணல. ஆல்ட் என்டர் அப்படின்னு இம்போர்ட் ஆகும். அது கிளாஸ் நேம் தப்பு. டெக்ஸ்ட் வியூ எரர் காட்டல. android.widget இந்த தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கு லிங்க் கொடுக்கணும். சாம்பிள் அந்த நேம் கொடுத்தீங்கன்னா சாம்பிள் 1 = இங்கே நம்ம டெக்ஸ்ட் வியூவை கேஷ் பண்ணணும். அந்த கிளாஸை நீங்கள் கேஷ் பண்ணணும். ஃபைண்ட் வியூ பை ஐடி. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வியூக்கும் நான் சொன்ன மாதிரி ஐடி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லேஅவுட்டில் இருக்க ஒவ்வொரு வியூக்கும் ஒரு ஐடி இருக்கும். அண்ட் அந்த ஐடின்றது ஆர் அப்படின்ற கிளாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கிளாஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியே வச்சுருக்கோம் ஆர்ன்ற கிளாஸ். அந்த ஐடி நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் என்ன ஐடி கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆர்ன்ற கிளாஸில் r.id. நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கொடுக்கணும். சாம்பிள் தான் வந்துருச்சு. ஸோ அந்த சாம்பிள்ன்ற ஐடி தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூவில் இருக்க இந்த டெக்ஸ்ட் வியூவை ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ நான் இந்த வேரியபிள் வச்சு இதுக்கு நான் என்னென்னாலும் பண்ணலாம் இங்கே இருக்க இந்த டெக்ஸ்ட் வியூவை. பிகாஸ் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு இப்போது. ஸோ இப்படி தான் நீங்கள் எந்த ஒரு வியூக்குனாலும் ஒரு கனெக்ஷன் கொடுப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்ம அந்த வியூவை ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வியூவை வச்சு என்ன பண்ணலாம்.
இந்த வேரியபிள் வச்சு. இப்போ நான் சாம்பிள் இங்கே ஏன் இப்போ நம்ம இங்கே ப்ரோக்ராமிங் பார்ட் யூஸ் பண்ணுறோம்னா இங்கே டைனமிக் சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா அதை நான் இங்கே தான் பண்ணணும் டைனமிக்காக. அண்ட் இங்கே ஒரு பட்டன் இருந்தால் அதை கிளிக் பண்ண என்ன நடக்கும்னா அதையும் நான் இங்கே தான் டைனமிக்காக பண்ணணும். நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும், இதை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நீங்கள் ப்ரோக்ராமிங் பார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள் set text இன்பில்ட் மெத்தடு செட் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நான் இதில் டெக்ஸ்ட் செட் பண்ணுவேன். இங்கே நான் ஹலோன்னு டைப் பண்ணேன்னா அதோட டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹாய்ன்னு இருக்குது. ஆனால் நான் ஆப்பை ரன் பண்ணும் போது இந்த ஓப்பன் ஆகும்போது அது ஹலோன்னு மாறிடும். இப்போ நீங்கள் இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹலோன்னு மாறி இருக்கும். இங்கே நம்ம பிகாஸ் நம்ம எக்ஸாம்பிளில் ஹாய்ன்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஆட்ரிபியூட்டில். பட் ப்ரோக்ராமிங்கில் கிரியேட் ஆகாது, ஆன் கிரியேட் ஆகும்போது நம்ம அதை ஹலோன்னு மாற்றிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஜெட்டுக்கு டைனமிக்காக சேஞ்சஸ் கொடுப்பீங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஈவென்ட் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ப்ரோக்ராமிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் இங்கே பண்ணலாம் அண்ட் இங்கேயும் பண்ணலாம். பட் இந்த ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா இந்த லைன் ஆஃப் கோட் ஆன் கிரியேட்டில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வேறு எங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு எரர் வரும், ஆப் கிராஷ் ஆகும். பிகாஸ் இங்கே தான் உங்களுக்கு அந்த எலமெண்ட் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆன பிறகு தான் அதுக்கு நீங்கள் ஐடி கொடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு நல் பாயிண்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு எரர் வரும், ஆப் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ இங்கே தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எடிட் டெக்ஸ்ட் வியூ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எடிட் டெக்ஸ்ட், பட்டன், இமேஜ் மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் ஒரு யூஐ கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பழகும். அண்ட் நான் ப்ரோக்ராமிங் பார்ட்லாம் அடுத்து சொல்லித்தரேன். ஸோ see you in the next video guys.